எல்லாரும் நினைக்கிறாங்க காசை கொடுத்தா கடையில் காய்கறி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குங்கிறாங்க. ஆனால் அந்த காய்கறி கடைக்கு வர்றதுக்கு தொலைதூரத்தில் ஒரு விவசாயி வெயிலில் காஞ்சி மழையில் நனைஞ்சி ரத்தம் வேர்வையாக உடம்புல ஊற்றி உப்பு பூக்க கண்ணு மொழி பிதுங்க கண்ணச்சதை தொங்க வெம்பாடுபட்டு உழைச்சா தான் உங்களுக்கு காய்கறி கடைக்கு வருது, அரிசி பருப்பு வருதுங்கிறத கவனத்தில் வச்சுக்கணும். விண்வெளியில் பறக்கிறோம், வானூர்தியில் பறக்கிறோம். வளர்ச்சி வானூர்தியில் போகிறவனுக்கும் பூமியிலிருந்து தான் சோறு போகணுங்கிறத கவனிக்கணும். நீங்கள் எந்த நாட்டிலையும் கார் இல்லை, செல்ஃபோன் இல்லைன்னு புரட்சி வந்ததில்லை. ஆனால் நீரும் சோறு இல்லைன்னா அங்கே புரட்சி வராமல் இருந்ததில்லை. அதுக்கான டீசர் உங்களுக்கு புரிகிற மொழி சொல்கிறோம், அதுக்கான ட்ரெய்லர், அதுக்கான முன்னோட்டம் பக்கத்தில் இருக்கிற இலங்கையில் நடந்து கொண்டு இருக்குங்கிறத நீங்கள் கவனிச்சுக்கணும். நீங்கள் கொரோனா வந்தது, காசு இருந்தது, யாரும் நகை கடைக்கு போய் நகையை வாங்கி வைப்போம்னு நினைக்கல, ஜவுளி கடைக்கு போய் புதுதாக துணி எடுத்து சேமிப்போம்னு நினைக்கல, ஷோரூமில் போய் புதுசாக கார் வாங்கிட்டு வரணும்னு நினைக்கல. எங்கே மளிகை கடை திறந்திருக்கு, எங்கே காய்கறி கடை திறந்திருக்குன்னா நீங்கள் தேடினீங்க. அப்படின்னா உணவின் அவசியத்தை நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன்.